வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சார் நம்ம இப்ப தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்ன மாரியான மூலிகை சிறந்த பலன் தரும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். மக்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அ நாள் கிழமையில இந்த டேட்ட கிழிக்கிற மாதிரியேவும் வந்துகிட்டே இருக்கு. போக போக திரும்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுற நம்ம சொந்தங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வு நீங்க குடுத்துட்டே இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனைய பத்தி பேச போறோம். குறிப்பா எல்லாருக்குமே எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு பிரச்சனை என்னன்னா, பணம் பணத்தோட கையிருப்பு அதிகமா இருக்கணும். எனக்கு பணப்புழக்கம் எப்பவுமே இருக்கணும். பணம் வரவே மாட்டேங்குதுன்னு கஷ்டப்படுற நம்ம சொந்தங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இந்த மூலிகை நீங்க பண்ணுங்க. நீங்க பரிகாரம் மாரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, அத பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க சார். நிச்சயமா, நிச்சயமா. இன்னைக்கு போதும்னு சொல்ற ஒரே ஒரு பொருள் உணவு பொருள் மட்டும்தான். இப்ப நம்மள்ட்ட இப்ப ₹1,00,00,000 நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட 1,00,00,000 போதுமான்னு கேட்டா போதும் அந்த மனசு சொல்லாது. எனக்கு இன்னொரு 1,00,00,000 கொடுங்க, இன்னொரு 5,00,000 கொடுங்க, இன்னொரு 10,00,000 கொடுங்க. அதெல்லாம் பணத்தை நம்ம மேற்கொண்டு எனக்கு இன்னும் வேணும் வேணும் போதும்னு இந்த பணத்துக்கு மட்டும் அந்த அகராதியில போதுங்கிற வார்த்தை மட்டும் அதுக்கு தேவையே படாது. அதனால இப்ப பொருளாதாரம் இருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஒரு ஊர்ல இருந்து வெளியூருக்கு பஞ்சம் பிழைக்க வந்தாங்களோ, இது ஒரு தொழில் பண்ண வந்தாங்களோ, எதுக்காக உடைய வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு எதுக்கு ஒரு இடத்துக்கு வராங்கன்னா, இந்த உலகமே என் கையில தான் இருக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு பொருள் இந்த பணம் தான். அந்த பணத்தை நம்ம எப்படி ஈர்க்கிறது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தாந்திரிக முறையில இந்த பணத்தை எப்படி ஈர்க்கிறது, எப்படி அந்த பணத்தை வசீகரிக்கிறது, அந்த பணம் எப்படி நம்ம கிட்ட வந்ததை 2 மடங்கு 3 மடங்கு பெருக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை பண்றாங்க. இப்ப நம்ம ஆதி காலத்துல பயன்படுத்தின அப்ப நம்ம முன்னோர்களும் அரசர்களும் சித்தர்களும் எந்த முறையை பயன்படுத்தி நமக்கு தேவையான விஷயங்களை எப்படி அவங்க சேகரித்து வச்சுக்கிட்டாங்க, அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க, அதை வச்சு எப்படி பல மடங்கு பெருக்குனாங்க அப்படிங்கிற விஷயத்துல தான் இந்த மூலிகையின் சூட்சுமமே அடங்கியிருக்கு. அதனால தான் ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சாபத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த மூலிகை யாரும் தவறாக பயன்படுத்திடக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு லாங்குவேஜே நம்ம கற்றுக்குறோன்னா முதல்ல அந்த லாங்குவேஜில் உள்ள கெட்ட வார்த்தைகளை தான் கற்றுப்போம். அதை மாதிரி மூலிகையில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்ச இப்போ பெரும்பாலும் கிராமப்புறங்களில் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு சண்டை வருதுன்னா ஃபஸ்ட்டு என்ன தோணுன்னா அரளி விதையை அரைச்சி குறிச்சிடணும். ஏன்னா அந்த மாதிரி மூலிகைகள் சரி இது பண்ணால் உயிர் தான் போகும் அப்படிங்கிற மூலிகைகள் தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வருது. அதனால் நெகட்டிவான பக்கங்களை மட்டுமே நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இதை வச்சு நம்ம என்ன வேணால் சாதனை பண்ணிக்கலாம். அந்த மூலிகையை வச்சு என்ன விஷயங்களை வேணால் நம்ம சாதிச்சுக்கலாம். இதில் நல்ல நல்ல மூலிகைகளும் இருக்குது. அப்போ அந்த நல்ல நல்ல மூலிகையை பயன்படுத்தி நிச்சயமாக பண வரமை நம்ம நிச்சயமாக அதிகரிச்சுக்கலாம். ஓகே சார். என்னென்ன மூலிகைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னென்ன நேரத்துல பயன்படுத்துறது, அதை பராமரிக்கிறதுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை பத்தி எனக்கு விளக்கமா சொல்லுங்க. இல்லை, அப்போ ஒரு வீட்டில் எல்லாருமே ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. பட் ஆனால் என்னோட பணம் நான் மாதம் வருமானம் வாங்குறேன். நான் மாதம் வாங்கினா என்னோட வீட்டு வாடகைக்கு நான் வாங்கியிருக்க மொபைலுக்கும் நான் வாங்கியிருக்க பைக்குக்கும் இஎம்ஐயாவே போயிடுது. என்னால் ஒரு 10 ரூபா மிச்சம் பண்ண முடியல அப்படிங்கிற சிம்பிளான விஷயம்தான். சிம்பிளான தாந்திரிக முறைகள் பண்ணினாலே போயிடும். இன்னைக்கு பெரும்பாலும் தயிர் சாப்பிட்றோம்ல, தயிர் நம்ம குளிக்கிற தண்ணியில் ஒரு 5 சொட்டு தயிர் போட்டு துளசி இலையை ரெகுலராக ஒரு 5 துளசி இலையை போட்டுட்டு ரெகுலராக நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. அந்த தர்திரம், அந்த கடன் பிரச்சனையில இருந்து அந்த பணம் பொருளாதாரம் நெருங்கி இன்னும் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இப்போ அதுவே பண்ண முடியல, எனக்கு தண்ணியில் போட்டு குளிக்க முடியல கூட கொஞ்சோண்டு அதோட நல்ல உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு ஒரு 5 சொட்டு இருந்தாலே போதும். அந்த தயிர் அவ்வளோ விஷயத்த நமக்கு கொடுக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது மூலியமாகவே பக்காவான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நான் இதை மாதிரி நான் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடு நல்லா இருக்கான்னு நான் சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பாடு நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்குது, இந்த டேஸ்ட்டில் இருக்குன்னு நான் சொல்ல முடியும். அதனால் நான் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு 100% பக்காவாக ரிசல்ட் கொடுத்துச்சுங்க. ஓகே சார். இப்போ நம்ம பணப்புழக்கம் இருக்கணும், பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த விஷயம்லாம் பண்ணுறோம்ல. எல்லாரோட பெரிய ஆசை என்ன அப்படின்னா, பணம் இன்னைக்கு வருது போகுது அப்படிங்கிறத விட நான் எப்பவுமே பணக்காரனா இருக்கணும், எனக்கு பணம் என்னதான் போனாலும் எனக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நான் பணக்காரனா இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் இந்த மூலிகை பயன்படுத்துறாமா இல்லை அதுக்கு வேற மூலிகை இருக்கா? நிச்சயமா மூலிகையால் முடியாத ஒரு விஷயமே இல்லை. அதாவது இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ எப்படி இப்போ எண்ணெயா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், உளுந்தா இருக்கட்டும், எல்லாமே நம்ம உணவுப் பொருட்கள்லேருந்து எல்லாமே நமக்கு மூலிகைகள் தான் பயன்படுத்திட்டு இருக்கு.
அந்த மூலிகையை வச்சு பணம் மட்டும் இல்லை, அனைத்து விதமான வேலைகளும் நம்ம செஞ்சுக்கலாம். அந்த காலத்துல அரசர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார்னு வச்சுங்க மக்கள்கிட்ட, எல்லாருமே அப்படியே கேட்பாங்க. அதுக்கு என்ன ஜனவசியத்தை வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இந்த மூலிகையில. அதே மாதிரி விலங்குகள் இப்போ அவங்க வேட்டையாட போறாங்கன்னா எந்த விலங்கும் அவங்களை அட்டாக் பண்ணாம இருக்க விலங்குக்கான வசிங்களை பயன்படுத்தி இந்த மூலிகையை வச்சு அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அரசர்கள் பயன்படுத்தின செங்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செங்காலில ரெடி பண்ண மூலிகைகள் தான் பயன்படுத்திருக்கு. இன்னைக்கு வேணா டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு 1000 பொருட்கள் உலோகத்துல விதவிதமான பொருட்கள் வரலாம். அன்னைக்கு பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே மூலிகையை பேஸ் பண்ணி மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. அதனால இப்போ உள்ள காலத்தை விட அப்போ வாழ்ந்த மக்கள் வந்து நல்ல செல்வ செழிப்போடையும் மன மகிழ்ச்சியோட தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் வெளியூர்ல வந்து நான் 20,000 ரூபா சம்பாதிக்கிறேங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அன்னைக்கு நான் ஒரு 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் எனக்கு அவ்வளோ இடம் இருக்கு, அவ்வளோ கொள்ளைகள் இருக்கு, வாழைக்கொள்ளை இருக்கு, மாங்கொள்ளை இருக்கு, தென்னங்கொள்ளை இருக்கு, வயல்ல இவ்வளோ வெள்ளாமை வந்துச்சு. அப்போ வறுமை இல்லாம மனமகிழ்ச்சியோட இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ சிரமங்களா இருக்கு. அன்னைக்கு 10 புள்ள 11 குழந்தை வந்து ரொம்ப எளிமையா பெற்றாங்க, உடல் ஆரோக்கியத்தோட இருந்தாங்க. அதுக்கு இந்த மூலிகை வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்தது. சார், இப்போ வந்து பணம் வந்து எப்படி சேரணும் அப்படிங்கிறது சொன்னீங்க, பணம் எப்படி சேமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து நம்ம பணப்புழக்கம் வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் சார்? ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னங்கயா நீங்க எப்போ பார்த்தாலும் மூலிகையிலே சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க சிட்டியில இருக்கோம், அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை தான் வாழ்றோம், எங்களால வந்து ஒரு மூலிகை வந்து கரெக்டா ஒரு பராமரிப்பு பண்ண முடியாது. ஏன்னா என்னோட ஒர்க் எப்படின்னா, நான் வாரத்தில் 2 நாள் தான் வீட்டில் இருக்கேன், பாக்கி 5 நாள் நான் வெளியூர் போயிட்டு நான் வந்து மறுபடியும் இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி என்னோட சூழ்நிலை, என்னோட வாழ்வாதாரம் அதை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த, அப்போ நாங்கள்லாம் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது, இந்த பணத்தை எப்படி ஈர்க்கிறது, என்னால் எப்படி ஒரு 10 ரூபா மிச்சம் பண்ணுறது, அதை வச்சு நான் எப்படி என்னோட அந்த வாழ்வாதாரத்தை பெருக்கிறது, வருமானத்தை ஈட்டி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழிகள் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. சிம்பிளான விஷயமா, அதாவது நீங்கள் வந்து மூலிகையை வந்து வீட்டில் வைக்க முடிஞ்சு தொட்டியில் வைக்கிற மாதிரி இடம் இருந்தால் வீட்டில் வைங்க. இல்லை வைக்க முடியாதுங்க, ஒரு செம்பு தாயத்துலேயோ இல்லை ஒரு வெள்ளி தாயத்துலேயோ அடைச்சி அதை முறையாக காப்பு கட்டி பக்காவாக ரெடி பண்ணி கழுத்தில் போட்டுங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட அந்த தாயத்து வரதானே போகுது. அப்போ அதோட வேலைகளை வேலை என்ன செய்யும், அது என்ன வேலை செய்யும்னு கேட்குறீங்க. அப்போ என்ன வேலை செய்யும்னா, நம்மள்கிட்ட உள்ள அந்த நெகட்டிவான எண்ணங்களை வந்து அது முதல்ல தள்ளிட்டு நம்மளை பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா அந்த மூலிகை வந்து நம்மளை பயன்படுத்தும். ஏன்னா மனிதர்களோட வாக்கு தான். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறோம், நம்ம நாளைக்கு ஒரு மாற்றி சொல்லிடுறோம், ஐயா நேற்று கொடுக்குறேன்னு சொன்ன பணம் என்னாட்டி கொடுக்க முடியல, நான் அடுத்த வாரம் தரேன்னு மனிதர்கள் தான் மாற்றி பேசுவாங்களே தவிர இயற்கைக்கு அந்த குணம் கிடையவே கிடையாது. எப்போ ஆப்பிள் வாங்கி கிடைச்சாலும் ஆப்பிள் அதே சுவையில தான் இருக்கும், எப்போ ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டாலும் அதே சுவையில தான் இருக்கும். அது அதோட தன்மையிலேருந்து என்னைக்குமே மாறவே மாறாது. அதனால தான் நம்ம மூலிகையில வச்சு ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அது 100% வேலையை செஞ்சு கொடுக்குது நமக்கு. அப்போ 100%னா நம்ம நம்பி சொல்லலாம், இந்த வேலை செஞ்சால் இந்த வேலை நடக்கும். அதில் எப்படி காம்பினேஷன் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம 2 மூலிகையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோமோ, அவங்க திசாபுத்தி சரியில்லாத நேரத்தில் கூட இது சப்போர்ட் பண்ணி தூக்கி நிப்பாட்டும். அப்போ பொருளாதாரத்தை ஈஸியாக இழுக்கிறதுக்கான வழிகளை கொடுத்துருமா. ஓகே சார், இன்னைக்கு நம்ம வந்து பணம் வந்து எப்பவுமே நம்ம கையில சேர்ந்துகிட்டே இருக்கணும், நான் எப்பவுமே பணக்காரனா இருக்கணும், என்கிட்ட இருந்த காசு வந்து போகவே கூடாது அப்படின்னா என்ன மூலிகை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி மூலிகை சொல்லியிருந்தீங்க, கூடவே அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறது ரொம்ப அழகாவே சொல்லியிருந்தீங்க, நம்ம சொந்தங்களுக்கு புரியுற மாதிரி. ரொம்ப நன்றி சார். நிச்சயமா நன்றிங்கம்மா, நன்றி.